நிமிஷம். போன எடு. ஹலோ. அதே தெருதானா? ஹலோ அண்ணா, கேக்கலண்ணா நீங்க பேசுறது. ஹலோ. தோ வெளிய பேசிட்டு வந்துறேன். ஹலோ. ஹலோ பாட்டி. காவேரி, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். நான் சொல்ற இடத்துக்கு வரியா? என்ன விஷயம் பாட்டி? நேர்ல சொல்றேன், நீ கொஞ்சம் வா. இல்ல பாட்டி, இன்னைக்கு விஜய் என்ன கூட்டிட்டு. விஜய் என்ன கோவிலுக்கு போக சொல்லியிருக்கான், சரியா? நான் கோவிலுக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் அவன் இங்க இருந்தே கிளம்புவான். நான் கோவில் பக்கத்திலே வெயிட் பண்றேன், நீ அங்க வந்துரு. எனக்கு சில விஷயங்கள்ல உங்ககிட்ட தெளிவுபடுத்திக்கணும். என்ன வருவல்ல? வரேன் பாட்டி. சரி வா, கோவில்ல பார்க்கலாம். சொல்லுங்க பாட்டி. நீ வீட்டுக்கு வரப்போறியாமே? விஜயங்க சொல்லிட்டு இருக்கான், உண்மையாடி? உன்கிட்ட தான் கேக்குறேன். அவன் கூட என்ன சேர்ந்து வாழ முடிவு பண்ணிட்டியா? ஏய், அவன் உசுரோட இருக்கிறது உனக்கு பிடிக்கலையா? அவனை சாகடிச்சிட்டு தான் நீ ஓய்வியா? பாட்டி. என்ன பாட்டி? என்னடி பாட்டி? விஜய்க்கு இனிமே உன்னால எந்த பிரச்சனையும் வராது. அவன் வாழ்க்கையில இருந்து விளைவிக்கிறேன்னு சொன்னல்ல, சொன்னையா இல்லையா? ஏய், கேக்குறேன்ல, சொன்னையா இல்லையா? சொல்லு. அத சும்மாவா சொன்ன? உன் வாக்கா எடுத்துக்க சொல்லிதானே சொன்ன. சொல்லி முழுசா 2 நாள் கூட ஆகல, அதுக்குள்ள கொடுத்த வாக்க காத்துல பறக்க விட முடிவு பண்ணிட்டல. என்ன வாக்கு கொடுக்கறதுன்னா விளையாட்டு நினைச்சியா நீ? காப்பாத்த முடியலன்னா அந்த மாதிரி வார்த்தைய சொல்லமா நீ? இத பாரு, உனக்கு வேணும்னா வாக்கு கொடுக்கறது அந்த நேரத்துல தப்பிக்கிறதுக்கு சொல்ற விஷயமா இருக்கலாம். ஆனா என்னால அப்படி எடுத்துக்க முடியாது. எனக்கு கொடுத்த வாக்க நீ காப்பாத்தியே ஆகணும். நீ எங்க வீட்டுக்கு வரக்கூடாது. நீ வந்தா விஜய் எங்களுக்கு இல்லைன்னு ஆயிடுவான். நீ அவனை கொன்றுவ. பாட்டி, நான் நிஜமா விலகி போயிடணும்னு தான் நினைச்சேன். அதனாலதான் உங்களுக்கு வாக்கு கொடுத்தேன். ஆனா இப்போ. ஏய் நிறுத்திடி. இந்த ஆனா அவன பேச்செல்லாம் என்கிட்ட வேண்டாம். உன்னால விஜயும் சரி நாங்களும் சரி பட்ட கஷ்டமெல்லாம் போதும். என் பேரனோட அருமை தெரியாம அவனை எவ்வளவு நீ அழக்கழிச்சிருக்க. பத்தாததுக்கு உன் குடும்பம் மொத்தமும் சேர்ந்து என் கண்ணு முன்னாடி அவனை வச்சு கொஞ்ச நெஞ்ச பாடாடி படுத்துனீங்க. ஆள் ஆளுக்கு கை நீட்டி அவனை அசிங்கப்படுத்தி இன்னும் என்னெல்லாம் செஞ்சீங்க. எல்லாத்தையும் நாங்க பொறுத்துக்கிட்டு தான் போனோம். ஆனா அதுக்கு பலன் இருந்துச்சா? நீ பாட்டுக்கு போய் உங்க அம்மா வீடுதான் வேணும்னு உட்கார்ந்து இருந்தல்ல, இனியும் அப்படியே இருந்துக்கோ. என் பேரனை விட்டுடு, உனக்கு புண்ணியமா போகுண்டி. நீ அவன் வாழ்க்கையில திரும்ப வந்தேன்னு வச்சுக்கோ, அந்த பசுபதியால என் பேரனுக்கு எப்பவும் பிரச்சனை வந்துகிட்டே தாண்டி இருக்கும். அவனால நிம்மதியாவே இருக்க முடியாது. பாட்டி, பசுபதியால இனிமே எந்த பிரச்சனை? பசுபதியால மட்டுமாடி எங்களுக்கு பிரச்சனை? உங்க குடும்பமே சரியில்லை. தராதரம் தெரியாத குடும்பம். இப்படிப்பட்ட குடும்பம் எங்களுக்கு வேண்டாம். ஏதோ தெரியாம என் பேர் உங்ககிட்ட வந்து மாட்டிக்கிட்டான். அவனை இதோட விட்டுற. இங்க பாரு, நிஜமாவே உனக்கு அவன் மேல அக்கறை இருந்துச்சுன்னா அவனை விட்டு விலகி போயிடு. உன்னை கையெடுத்து கும்பிடுற, வயசானவ கேக்குற, எனக்கு இது ஒரு உதவியா நினைச்சு பண்ணிட.
சொல்ற? அப்படியே நின்னுட்டு இருக்க, கேட்க மாட்டல்ல? நீ மீறி அங்க வந்தேன்னு வெயி, என் சாவு உன்னாலதாங்கிற மாதிரி ஆயிடும். பாட்டி, நீ எங்க வீட்டுக்கு வரக்கூடாது, அவ்வளவுதான் நான் சொல்லிட்டேன். பாட்டி, பாட்டி. மா, பாட்டி சொன்ன மாதிரி ரொம்ப நாள் கழிச்சு காவேரி இன்னைக்குதான் அவள அறியாம சிரிக்கிறான், பழைய மாதிரி பேசுறான். அதுக்கு பின்னாடி இருக்கிற காரணமும் நமக்கு தெரிஞ்சதுதான். விஜய் வெளியே வந்துட்டாரு, அதுக்கே அவ இவ்ளோ சந்தோஷப்படுறானா, அவர் கூட வாழ அவ மனசுக்குள்ள எவ்வளவு ஆசை இருக்கும். நீயும் எத்தனையோ வாட்டி எப்படி எப்படியோலாம் கேட்டும் பார்த்த, திட்டியும் பார்த்த. ஆனா விஜய் கட்டின தாலிய அவ கழுத்துல இருந்து கழட்டவே இல்லையேமா. காவேரி விஜய் கூட சேர்ந்து வாழ்ந்தாலும் வாழாட்டியும் அவரை பத்தி யோசிச்சுக்கிட்டு அவருக்காக இருப்பாளே தவிர, விஜய மறக்கணுங்கிற பேச்சுக்கே அவளை பொறுத்த வரைக்கும் இடம் இல்லம்மா. அவ உனக்காக தான் யோசிச்சு அவளை கஷ்டப்படுத்திட்டு இருக்கா. காவேரி இப்படி கஷ்டப்படுறத நீ எப்படிமா ஏத்துக்கிற? நான் என்ன விரும்பியாடி அவ கஷ்டப்படட்டோன்னு பாத்துக்கிட்டு இருக்கேன்? முறை இல்லாம ஒரு விஷயத்த அவ பண்ண போய் எவ்ளோ அவமானம், எவ்ளோ அசிங்கத்துக்கு நம்மள ஆளாக்கி வச்சிட்டா. அந்த பையன் பண்ணதையும் என்னால ஜீரணிக்கவே முடியலடி. இன்னும் அதே சொல்லிட்டு இருந்தா எப்படிமா? இல்லடி, எனக்கு அன்னைக்கு இருந்த மாதிரி இப்ப புடிச்ச புடியா இருக்கணும்னு மனசு இல்ல. நானும் காவேரிய பாத்துக்கிட்டு தானே இருக்கேன். அவ அந்த பையனுக்காக ஓடுறது உடியாடுறது எல்லாம் தெரிஞ்சுதாண்டி நானும் எதையும் பெருசா கண்டுக்கல. அததான் அவளுமே சொன்னாளே, நானா வாய விட்டுற வேணாம், என்னதான் நடக்குதுன்னு பாக்கலான்னு தான் நானும் அமைதியா இருந்தேன். எனக்கு அந்த பையன் மேல இப்பவும் அந்த நம்பிக்கை முழுசா எல்லாம் வரல. இருந்தாலும் காவேரி நம்புறா. அவ அந்த பையன் கூட தான் வாழ்க்கைன்னு முடிவு பண்ணிட்டா. சந்தோஷமா போய் வாழட்டும்டி. நான் என்னைக்குமே அதுக்கு குறுக்க நிக்க மாட்டேன். அவ சந்தோஷமா வாழ்ந்தா எனக்கு அதுவே போதும்டி. சாரதா, அவ நல்லா தாண்டி வாழ்வா. இத பாருடி, அந்த பையன் பணக்கார திமிர்ல காவேரி வாழ்க்கையில விளையாடிட்டாங்கிறதானே உன்னோட கோவம். அவன் ஒப்பந்த கல்யாணம் பண்ணிக்க யோசிச்சான் பாத்தியா? அது கண்டிப்பா அவங்கிட்ட இருக்கிற பணத்தாலதான். அது இல்லைன்னு நான் சொல்லல, ஆனா அது அவன் திமிர்ல பண்ணான்னு என்னால ஏத்துக்க முடியலடி. ஏதோ விவரம் புரியாம பண்ணி தொலைச்சிட்டாண்டி. மத்தபடி அவன் மனசாட்சிக்கு கட்டுப்பட்டவன்டி. காவேரி கோயிலுக்கு போயிட்டு வரட்டும், அவளை உட்கார வச்சு எல்லாத்தையும் பேசிடுவோம். நீயும் பட்டும் படாம பேசாம இப்ப எங்ககிட்ட மனசு விட்டு பேசின, அப்படி பேசுடி. நீ வாழறதுனா போய் வாழு, எனக்கு பிரச்சனை இல்ல, அது ஓ இஷ்டம், அந்த மாதிரி எல்லாம் எதுவும் பேசாதடி. நீ அப்படி பேசறதான் அவ மனச மீறி இங்கே கடந்து உலம்பிக்கிட்டு கிடக்கா. அவ எதிர்பார்க்கறது நீயா மனசு வச்சு அவளை அனுப்பி வைக்கணுங்கிறதாண்டி.